வணக்கம் மேம். இப்ப நீங்க துறையில அல்லது இந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள், குறிப்பா பாலியல் ரீதியாக என்ன பிரச்சனைகளை நீங்க எதிர்கொண்டீங்க? எனக்கு ஆக்சுவலா இப்ப எப்படி ஆயிடுச்சுனாக்கா, தினம் காலைல எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், டீத்தை பிரஷ் பண்றோம், அந்த மாதிரி ஆயிப்போச்சுங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் போன் பண்ணாலே அட்ஜஸ்ட்மெண்ட் இதை கேட்டு கேட்டு புடிச்சு போச்சு. பட் பெருசா ஏதாவது ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம காலம் மாறி போச்சுன்னு ஒரு தமிழ் படம் வந்துருந்துச்சு இல்லையா, அதோடைய ரீமேக் மலையாளத்துல எடுத்தாங்க. அர்ஜுனன் பிள்ளை மஞ்சு மக்களும் சொல்லிட்டு அது ஃபுல் ஷூட்டிங் வாஸ் இன் ஷொர்ணூர் முடிச்சுட்டு பொள்ளாச்சியில ஒரு சாங்காக வந்திருந்தோம். அது பேக்கப் முன்னாடி அந்த சாங் எடுத்துட்டு பேக்கப் அந்த கடைசி நாள் அந்த ப்ரொடியூசர் ஹி ட்ரை டு ரேட் மீ. எப்பவுமே நம்ம பேக்கப் ஆகி போகும்போது எல்லாருக்கையும் சொல்லுவோம் இல்லையா, டைரக்டர் கிட்ட போயிட்டு வரேன் சார்னு. இது நானும் என் அசிஸ்டன்ஸ் போயிருந்த போது என் அசிஸ்டன்ஸை டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு லேடி ஒரு மேல் மெம்பர், ரெண்டு பேரும் டார்ச்சர் பண்ணாங்க. என்கிட்ட தே ட்ரை டு ஆக்ட் ஃபனி. அப்போ நான் வெளியில ஓடி போய் கொண்டு, அது பொள்ளாச்சியா இருந்தனால ஐ வாஸ் ஏபிள் டு டூ சம்திங். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அடிக்கல் ராஜ் எம்பி வாஸ் வெரி க்ளோஸ் டு மை பாப்பா, எங்க டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அதே மாதிரி கிருபாகரன் அங்கிள் பொள்ளாச்சியில பெரிய ஆளு. சோ அது போய் இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட அவர் வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொன்னா, நீங்க யாரு என்னன்னு கேட்டாங்க. நாங்களே வரோம் மேடம் சொல்லிட்டு அவங்களே வந்து கொண்டு செட்டரேட் பண்ணாங்க. அதுக்கு அப்போ அந்த காலத்துக்கு we didn't have mobile phone, only landline. அதனால எஸ்டி போட்டு போய் அப்பாக்கு போன் பண்ணேன். டேடி ராஜாத்தி அம்மாக்கு போன் பண்ணாங்க. அப்ப அவங்க போலீஸ்ல அமுச்சு வச்சு அவங்க அங்கேயே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டோம். இதை நான் ஏன் சொன்னேன்னா, அந்த காலத்துல ஹேமா கமிட்டி தான் எவ்வளவு ஈஸியா இருந்திருக்கும் ஹேண்டில். இப்ப கொடுத்து வச்சவங்க, இப்ப வந்திருக்க பொண்ணுங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோங்க. சோ ஹேமா கமிட்டி மாதிரி பீப்புள் யூ கேன் யூட்டிலைஸ். ஏன்னா எங்களுக்கு அந்த காலத்துல இல்லையே, நாங்க ஏக்கத்துல இருக்கோம். ஓகே, இப்ப நீங்க மலையாள சினிமால மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல மற்ற துறைகள் தெலுங்கு இந்த மாதிரி வெவ்வேறு மொழிகள்லயும் நீங்க நடிச்சிருக்கீங்க, அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்ததா? தமிழ்ல எனக்கு உண்மையிலேயே ஒண்ணுமே இல்லம்மா. தமிழ்ல நெவர் கம் அக்ராஸ் எனிதிங். ஒருவேளை தமிழ் ஆளுங்களுக்கு எனக்கு பிடிக்கலையோ என்னவோ தெரியல, எனக்கு தமிழ்ல எனக்கு வந்ததே கிடையாது, அந்த ப்ராப்ளம் எனக்கு வந்ததே கிடையாது. தெலுங்குல 2 படத்துல ஒரு படத்துல வந்தது. பட் அந்த படம் ப்ரொடியூசரே சால்வ் பண்ணி கொடுத்துட்டார். டைரக்டரால கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. ப்ரொடியூசரே டைரக்டர் கரெக்ட் பண்ணிட்டாரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. சோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அங்கேயே. ஓகே, இப்போ தெலுங்குலயும் இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு. அதனால ஏற்கனவே அதுக்காக அமைக்கப்பட்ட குழுவோட பரிந்துரை அல்லது அந்த அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு சமந்தா சொல்லியிருக்காங்க. இங்க தமிழ்ல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு ராதிகா சரத்குமார் சொல்லியிருக்காங்க. சோ எல்லா மொழி துறைகள்லயும் சினிமா துறைகள்லயும் பெண்களுக்கு எதிரான இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. அப்படின்னும் போது இந்த கமிட்டி அமைக்கிறது அப்படின்றது ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை எந்த அளவுக்கு ஒவ்வொரு லேடியும் பயன்படுத்திக்கிறாங்களோ அதை பத்தி உண்டு. இப்ப எங்கள்லயே இன்னொரு செக்டர் பிரிஞ்சு போறாங்க. சொன்னதை கேட்டா என்ன, அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டா என்ன, போயிட்டா நம்ம கொஞ்சம் பாப்புலர் ஆயிடுவோம், பணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்களுக்குள்ளேயே கொஞ்சம் டிவிஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி லேடிஸ் இருக்க வரைக்கும் ஒண்ணுமே எந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாரும் ஒன்னா நிக்கணும். இதுல எல்லாரும் ஒன்னா நின்று எங்க கிட்ட இப்படி பேசினாங்க, எங்க கிட்ட தப்பு பண்ணாங்கன்னா ஹேமா கமிட்டிக்கு போவோம் அப்படின்னு உறுதியா ஒரு டிசிஷன் எடுத்தா கமிட்டியால ஏதாவது செய்ய முடியும். எங்களை மாதிரி ஒரு சிலர் தான் வெளியில சொல்றோம், ஆமா அப்படி ஆச்சு, ஹேமா கமிட்டி வந்தது வரவேற்கிறோம். நிறைய பேர் எதுக்கு, நம்ம முன்னுக்கு வர்றது பிடிக்கலையா, நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு போவோமே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ். நாங்களாம் we came from a family background where பணம் was not needed for us. அதனால நாங்க இந்த இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எசென்ஷியலான நாங்க ஃபீல் பண்ணல. பட் இதுவே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல படிப்பு இல்லாதவங்க, பணம் காசு பஞ்சமா நிறைய பேர் நடிக்க வராங்க. அவங்க இதை கண்டுக்காம போயிடுவாங்க. சோ அப்படி இருக்கும் போது இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி இட்ஸ் நாட் குட் ஃபார் தெம். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு யூஸ்ஃபுல் தான், எங்களுக்கு போக விருப்பம் இல்ல. தட்ஸ் இட். ஓகே, ஒரு சம்பவம் சொன்னீங்க, அந்த மாதிரி ஹோட்டல்ல அறையில இந்த மாதிரியான ஒரு அத்துமீறல் நடக்க இருந்துச்சு, ஆனா நீங்க தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. சோ வேற ஏதாவது அந்த பிரச்சனைகள் அல்லது இப்போ முன்னணியில இருக்கிற நடிகர்கள் அல்லது இயக்குனர்களால இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களா? முக்காவாசி முன்னணியில இருக்கிறவங்க ஒரே ஒருத்தர் தான், ஹரிஹரன் சார். அவரை பத்தி சொன்னேன். அது ஏன்னா அவர் வீட்டுக்கு போயிருந்தேன், விஷ்ணு அண்ணான்னு ஒருத்தர் வந்திருந்தார் கூட. அவர் ஒரு பூரம்னு ஒரு மலையாள படத்துல ஹீரோவா பண்ணவரு. அவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். சோ அவர் தான் ஒரு படம் எடுக்கிறாரு, வரியாம ஹீரோயின் கேட்டாருன்னு. சரி போய் பார்த்தோம், நல்லபடியா ஹேண்டில் பண்ணாங்க. காஃபி டீ எல்லாம் கொடுத்தாரு, நல்லபடியா பேசிட்டு இருந்தாரு. நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் விஷ்ணு அண்ணாவை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசியிருக்காரு, இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்தா தான் படம் அப்படி இப்படின்ட்டு. அவர் என்கிட்ட போன் பண்ணி கேட்டாரு, விட்டுருங்க நான் அந்த படம் வேணான்ட்டேன். ஆமா உறுதியா சொன்னா பிரச்சனையே இல்ல. இவங்க கொஞ்சம் பிளக்சுவேட் ஆறாங்க. ஏன் ஒரு பெரிய டைரக்டர் கூப்பிடும் போது அந்த படத்துல நடிச்சா நமக்கு பாப்புலாரிட்டி வரும், ஃபேம் வரும் நினைச்சா பிரச்சனை தான் போய் முடிஞ்சிருக்கும். நான் அப்பவே இது வேணாம் கட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன்.
ஸோ தட் வாஸ் ஒன்லி இன்சிடென்ட். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்கறாங்க, அவ்வளவுதான். பட் யாருமே வந்து ஃபோர்ஸபிளா வந்து பண்ணணும்னா யாரும் கிடையாது. ஓகே. இந்த பவர் குரூப் அப்படின்னு ஒண்ணு மலையாளம்ல இருக்கு அப்படின்றத ஹேமா கமிட்டில சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு மறுக்கிறாங்க. மம்முட்டியும் மறுக்கிறாங்க, மோகன்லாலும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவர் குரூப்னு ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே கிடையாதுமா. என்கிட்டயும் இந்த கேள்விகள் வந்திருக்கு. ஐ ஹவ் நாட் ஹர்ட் ஆஃப் எனிதிங் கால்ட் அ பவர் குரூப். ஓகே, சரி சரிம்மா. ஓகே ஓகே. கேர்ள்ஸ் உறுதியா இருக்கணுமா, அப்பதான் ஹேமா கமிட்டிக்கு நம்ம ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். கேர்ள்ஸ் உறுதியா இல்லாம இப்படி பண்ணா முன்னுக்கு வந்துருவோம், ஈஸியா காசு பார்க்கலாம், ஈஸியா முன்னுக்கு வந்துடலாம் நினைச்சாக்கா அப்போ ஹேமா கமிட்டி ஃபெயிலியர்ல போகும். எங்களை மாதிரி உறுதி இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்காங்க, எங்க கூட சேர்ந்து அவங்களும் வந்து அதை வந்து பெனிஃபிஷியல் ஆக்கிக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. தட்ஸ் இட். ஓகே. பட் இப்படியான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி வைக்கிறது அவங்களோட தப்பு அப்படின்றதும் நம்ம ஒத்துட்டு தானே ஆகணும். யாருங்க? அதாவது இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்கள் அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தாதான் வாய்ப்பு அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்குறதோட விக்டிம்ஸா தானே நீங்க சொல்ற அப்படி ஒத்து போறேன் அப்படின்னு. நான் இப்போ 58 படம் ஹீரோயினா நடிச்சிட்டேன். ஒரே படத்துல தான் எனக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா அவங்க முன்கூட்டியே என்ன சொல்லல, அந்த சினிமா ஷூட்டிங் போர்டும் தொல்லை பண்ணல, பேக்கப் பண்ணிக்கு பண்ணாங்க இந்த மாதிரி. அது அவங்க பிளான் பண்ணி பண்ணது. சோ அதனால அந்த ஒரே இன்சிடென்ட தவிர 58 படம் ஹீரோயினா பண்ணிருக்கேன். இப்போ டோட்டலி ஒரு 150 படத்துக்கு மேல நடிச்சிட்டேன் கேரக்டர் ஆர்டிஸ்டா. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரலையே. பேசுறவங்கள அவாய்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. எனக்கு ஒரு 28 படம் போயிருக்குதான் ஹீரோயின் சான்ஸ். பட் அதை பத்தி நான் கவலைப்பட்டுக்கல. நான் உள்ள போய் அதுக்கப்புறம் அவங்கள பத்தி குற்றம் சொல்றது தப்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுது. இப்போ ரஜினி அவரு இந்த பிரச்சனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோகன்லாலும் இப்படியான பாலியல் தொந்தரவு இருக்கு அப்படின்றதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, அது அவங்களுடைய வெர்ஷன், அவங்க இண்டிபெண்டன்ட் வெர்ஷன். அது நம்ம ஒண்ணு சொல்றோம். நான் மோகன்லால் சரோட 2 படம் நடிச்சிருக்கேன் ஹீரோயினா. ஹி வாஸ் ட்ரீட்டிங் மீ லைக் அ ஸ்மால் பேபி. அவருடைய ஃபாதர் இல்ல பாலாஜி அங்கிளும் எங்க அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சிவாஜி அங்கிள், நம்பியார் அங்கிள், பாலாஜி அங்கிள்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவர் எனக்கு பல வருஷமா தெரியும் மோகன்லால் சார். அவர் சைட்ல இருந்து எனக்கு எந்த டார்ச்சரும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. தட்ஸ் ஆல் ஐ கேன் டெல் அபவுட் தட். ஆனா முக்காவாசி பிரச்சனை பண்றது இந்த துபாயில இருந்து புதுசா படம் எடுக்கிறேன்னு வரவங்க தான். அவங்களுக்கு வந்து சினிமா ஆர்டிஸ்ட பார்க்கணும், பேசணும், பழகணும், அவங்க கூட இருக்கணும்ன்ற ஆசையில ப்ரொடியூசர்ன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அவங்க அம்மா அப்பா பணத்தை எடுத்துட்டு இந்த சின்ன வயசு பசங்க, இந்த 27, 28 வயசு பசங்க எல்லாம் வந்துட்டு சினிமா எடுக்கிறோம், நீங்க வரீங்களா. முக்காவாசி நான் பார்த்தது இந்த மாதிரியான இம்மெச்சூர் பீப்புள் தான். ப்ரொஃபஷனலா நான் பார்த்தது வெரி ஃபியூ. Thank you, ma'am. Thanks for your opinions. Thank you.